ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. என்னடா வீடியோவே வர மாட்டேங்குதுன்னு நினச்சிட்ருப்பீங்க. வீடியோ எடுக்கிற அளவுக்கு புதுசாக எதுவும் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸு. எல்லாம் போட்டாச்சு. தென் லைஃப்பும் போட்டாச்சு. இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுமாதிரி பாப்பாவோட ஃபுட் ரொட்டீனும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதுமாதிரி சமையலும் சரி, சமையல் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக நான் எதுவுமே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். எப்போயும் மாதிரி தான். அதனால தான் எதுவுமே என்னால் எடுத்து போட முடியல. புதுசாக எங்கேயாவது போனால் தான் போடலாம். வீட்டுக்குள்ளேயே என்னத்தான் போட அப்படின்னு தான் நான் போடுறதில்ல. அதுக்கப்புறம் நேற்று அமாவாசை. நான் வந்து அதை மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு முந்தா நேற்று சொன்னாங்க, நேற்று வீடியோ போடுறேன்னா அதுக்கு முன்னாடி நாள் சொன்னாங்க அமாவாசைங்கிறது. நான் ஆனால் வீடியோ அடுத்த நாள் மறந்துட்டேன். அதை வந்து அதனால் தெரியாமல் அந்த மாதிரி நடந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, தெரியாமல் தானே நடந்துச்சு. தெரிஞ்சு நடக்கல, தெரிஞ்சு நடந்தது தானே அது தப்பு. தெரிஞ்சே நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே நம்ம பண்ணோம்னா அது வந்து தப்பு. தெரியாமல் பண்ணும்போது வந்து அது வந்து தப்பாகாது. அதனால் ஆண்டவர் வந்து அந்த தப்பை வந்து மன்னிச்சிடுவார் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வேறு என்னென்னா, நேற்று வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது. அது என்னென்னா, எங்கள் பாட்டி வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட ஃபோட்டோ கூட என்கிட்ட கிடையாது. ஆனால் நேற்று வந்து கிடச்சிது. அதுவும் அமாவாசை தானே, அன்னைக்கு வந்து என்னோடய பாட்டி ஃபோட்டோ வச்சு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நான் நேற்று தான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமாக நான் நினைக்கிறேன். எனக்கு எங்கள் பாட்டியோட ஆசீர்வாதமும் சரி, எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதமும் சரி, எப்போவுமே எனக்கு இருக்குங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். நேற்று அமாவாசை அதுமா அவங்க ஃபோட்டோவை நான் பார்த்தேன். நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். என்கிட்ட தான் இருக்குது. அதை காட்டுற ஒரு நாள் வரும். அது எப்படின்னா, நான் வந்து அட்டாச் பண்ண மாட்டேன். நான் 2 விஷயம் நினச்சிருக்கேன். ஒன்று என்னென்னா, எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவையும் எடுத்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். தனியாக எடுத்து, எங்கள் அப்பா கூடலாம் இருக்காங்க எங்கள் அம்மா. அதனால் தனியாக எடுத்து ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதே மாதிரி எங்கள் பாட்டியோட ஃபோட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் இது பண்ணி டெய்லியும் கும்பிட்டுட்டு வரணும். அப்போனா அவங்க வந்து நமக்கு நடக்கிற எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நமக்கு கொடுப்பாரு. கெட்ட விஷயத்தை வந்து அவர் தள்ளி வைப்பாங்க. எப்பவுமே அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்கள கும்பிடாமலே இத்தனை இதுவும் நடந்துகிட்ருக்கு. அப்போது அவங்கள கும்பிட்டா என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கேன். அதை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரி, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் புதுசாக பண்ணால் வீடியோ போடுறேன். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. பாய்.